நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சென்னையில் 18 வயது இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட விவகாரத்தில் அடுத்த அதிர்ச்சி வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த மே 30ஆம் தேதியன்று கோயம்பேட்டில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர பாருக்கு யான்சியும் அவரது தோழியான சிறுமி மற்றும் ஆண் நண்பர்கள் என 7 பேர் சென்றிருக்கிறார்கள். அப்போது ஆண் நண்பர்கள் மது அருந்திவிட்டு பாரில் டான்ஸ் ஆடிக் கொண்டிருந்த போது யான்சி மற்றும் 17 வயது சிறுமியிடம் மற்றொரு கும்பலை சேர்ந்த 7 பேர் அத்துமீறியதால் பாருக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்த பவுன்சர்கள் 2 தரப்பையும் பாரில் இருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள். பாரின் பார்க்கிங் பகுதியில் நின்றும் இரு தரப்பிற்கும் கைகலப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் யான்சியும் அவரது நண்பர்களும் பைக்கில் சென்றிருக்கிறார்கள். அப்போது பாரில் பெண்களிடம் அத்துமீறிய அந்த இளைஞர் கும்பல் திமுக கொடி கட்டப்பட்ட காரில் சென்றபோது பைக்கில் சென்ற யான்சியின் நண்பர்கள் கல்லை எடுத்து கார் மீது வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த காரில் வந்தவர்கள் அந்த பைக்கை விரட்டிய போது அவர்கள் பைக்கில் தப்பித்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அருகே யான்சி, அவரது தோழியின் ஆண் நண்பர் என 3 பேர் ஒரே பைக்கில் வந்தபோது காரில் வந்தவர்கள் யான்சியின் பைக்கை அதிவேகமாக இடித்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதனால் யான்சியும் அவரது தோழியான சிறுமியும் படுகாயமடைந்தனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் அந்த 6 பேரை தேடி வந்த நிலையில் அதில் சம்பந்தப்பட்ட சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த பாலகுருவை போலீசார் கைது செய்தனர். பாலகுருவிடம் நடத்திய விசாரணையில், நான் காரில் அமர்ந்திருந்தேன், ஆனால் காரை ஓட்டியது விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜென்சி திமுக உறுப்பினர் சுமன் சக்திவேல் தான் என தெரிவித்துள்ளார். சுமன் சக்திவேலின் தந்தை தொழிலதிபர் என்பதும் தெரிய வந்துள்ளது. உள்ள போனப்ப டான்ஸ் ஆடும்போது இந்த பொண்ணு லைட்டா குடிச்சிருந்தா. யாரு குடிச்சிருந்தா? நீங்க குடிச்சிருந்தீங்களா? உங்க வயசு என்ன? 21. பொண்ணுங்களுக்கு வயசு என்ன? 19. 2 பேருக்கும் 19ஆ? 17 வயசுங்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு 19, ஒரு பொண்ணு 17. சரி, இன்னொரு பையன் எத்தனை வயசு? கரெக்டா 19. நீங்க அந்த பொண்ணுங்களை கூட்டு போனீங்களா? அந்த பொண்ணுங்க உங்களை கூட்டு போச்சா? பொண்ணுங்க தான் உங்களை கூட்டு போச்சுங்களா? எதுக்கு? சரி, ஆனா பேரா உள்ள போனீங்களா? பேரா உள்ள போனா என்ட்ரி ஃப்ரீயா? சரி, என்ன நடந்துச்சு உள்ள? யாரு 2 பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? உட்காந்துட்டாங்க. வருமா இவங்க ஜானூர்ல இருந்தாங்க, அவங்க தான் ரொம்ப டான்ஸ் ஆடி பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் வந்துருக்காங்க காருக்காரங்க. அவங்க வந்து இடுப்பு கிள்ளிக்கிறாங்க போல, டான்ஸ் ஆகி இடுப்பு கிள்ளி வாவானது கூப்பிடுறாங்க போல. என்ன சொன்னாங்க, நான் போய் பேசினேன் டான்ஸ் ஆடும் போது க்ரௌட்ல சொன்னேன், இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடுங்க, லேடிஸ் ஆடுறாங்களா ஃப்ரீயா ஆடணுன்றதுக்கு நீ யாரும் சொல்லிட்டு பிடிச்சி மிக்சி ஒன்று வச்சாங்க. அப்போவே பவுன்சர்ட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு, நீ வெளியே பார்த்துனாலே இப்போ எதாவது மூவ் பண்ணாத அப்படின்ட்டு. சரி சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வேற பசங்களுக்கு சண்டை ஆயிடுச்சாங்க. அவனுக்கும் பசங்களுக்கும் டான்ஸ் ஆடும்போது கை விடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பண்றான்னு போய் அந்த காலில் இவனு வர எங்கே அந்த ஏன் விஷயம் வர ஆயிடுச்சுல. வெளியே வந்தோடனே இவனுக்கு அடிக்கிறதுக்கு சுற்றி இது பண்ணியிருந்தாங்க. இவன் என்ன பண்ணாரு, காலத்து வெளியே வந்து நம்ம அந்த கோயம்பேடு ரைட் எடுக்க பிரிட்ஜ் எடுத்துக்கு ஆப்போசிட் உள்ள போவோம், நதியார் மேலே போகுது. அப்போ கார் நிப்பாட்டினாரு. சரி, நாங்கள் என்ன பண்ண, அந்த பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட் உள்ள கிளம்புறோம். அந்த பையன் வண்டி ஓட்டுறான், 2 பேர் நடந்து பொண்ணு உட்காந்து லாஸ்ட்ல உட்காந்துக்கிறேன். ஒரே பைக்ல 4 பேர் போனீங்களா? எப்படி? அந்த பையன் வண்டி ஓட்டுறான், 2 பொண்ணு நடுவில் உட்காந்து நான் லாஸ்ட்ல உட்காந்தேன். ஒரு பைக்ல இப்ப 4 பேர் போனீங்க? ஸ்கூட்டி இல்லையா? கரெக்டா அதை கிராஸ் பண்றோம், அந்த பசங்க கழுத்துக்கு கார் அடிச்சுக்கிறானுங்க. கார் அடிச்சதுக்கு கழுத்துக்கு சண்டே லாஸ்ட் சண்டே சொன்ன பாத்தீங்களா, அவங்க அந்த வெயில அடிச்சிருந்தாங்க போல, கார்ல எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க சரி போயிட்டாங்க. நான் கரெக்டா அந்த கார் தண்ணி போறேன், எங்க தொத்தின்னு வந்தாங்க கார்ல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு ஏதாவது பண்றான்னு பொண்ணு நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, லைட்டா சிங்கிள் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்றோம், ஸ்பீடா போறோம், தொத்தின்னு வரான், இன்னும் ஸ்பீடா போய் வந்து பிரேக் நம்ம அப்படியே வைக்கிறோம். திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, 2வது தடவை இடிச்சு அப்படியே எல்லாரும் கீழே எல்லாரும் கீழே வந்துட்டீங்க.
எப்படி இருந்துச்சு? கல்லா இது கட்டில மண்டபி போட்டு அடிச்சு விட்டதோட திருப்பி கார் வச்சு ஏத்துனானுங்களா? அடிச்சுட்டு போயிட்டான் பாட்டுன்னு. இந்த பொண்ணு பறந்து அந்த கல்ல முட்டால பட்டுச்சா இல்ல கட்டையில பட்டுச்சுன்னு ஸ்பாட் ஆயிருக்கு. இன்னொரு பொண்ணு இந்த பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டல் சீரியஸா அது இங்க அதுக்கும் தலையில அடியா? கேம்ஸ் உனக்கு மயக்கம் ஆயிருச்சா? இன்னொரு பையன் நல்லா இருக்கானா? அவனும் உள்ள இருக்கான். அவனுக்கு மூஞ்சி காலு அதனால சமாளி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எங்களுக்கு ஆகலையே அந்த பொண்ணுங்க பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. புதுச்சேரியில் தலைமறைவாக இருந்த சுமன் சக்திவேலை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் சுமன் சக்திவேல், பாலகுரு, கிஷோர்குமார், விமல், மோகன சுந்தரம், ராகுல், ஜோஷ்வா ஆகிய 7 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கைது செய்யப்பட்ட முக்கிய நபரான சுமனிடம் போலீசாரின் விசாரணையில் சுமனின் மாமா முன்பு முக்குலத்தூர் புலிப்படை கட்சியில் இருந்ததால் காரில் திமுக கொடி பொருத்தியதாக வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விசாரித்து வந்த நிலையில் கார் ஏற்றிய விபத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சென்னை ராமபுரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமியும் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.